வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. இதில் கரெக்டான வார்த்தைகள் உள்ள தொடர்னால் அறம் செய்ய விரும்பு. ரா பெரிய ரா வரும். ஸோ ஆன்சர் பி தான். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். என்ன சொல்லியிருக்காங்க? சரியான இணையை கண்டுபிடி. தொடுத்தல், தொடுதல். இதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தல், பகிர்தல். தொடுத்தல்னா தேடுதல், கிடைத்தல்னு சொல்கிறாங்க. அணிதல், தீண்டுதல், கிடைத்தல், படைத்தல். ஆன்சர் சி தான் கரெக்டு. தொடுத்தல் அப்படின்னா அணிதல், தொடுதல் அப்படின்னாக்கா தீண்டுதல், ஒருத்தவங்களை தொட்டு பார்க்குறது. தொடுத்தல்னால் நம்ம உடுத்துறது, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மீனிங் உள்ள ஆன்சர் தான் அணிதல், தீண்டுதல். அடுத்த கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இதுக்கு ஆன்சர் பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். என்ன மீனிங்னு பார்க்கலாம். நிறைத்த, நிறைந்த, நிறைந்த, நிறைத்த, நிறைந்த, நிறைத்த. ஆன்சர் சி தான் கரெக்டு. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தன. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் ஆன்சர். அடுத்து நிறைந்த, சி தான் கரெக்ட். ஓகே. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய, சீரிய. இங்கே கோபம் கொண்ட, பெருமை பெற்ற, சிறுமை கொண்ட, பெருமை பெற்ற, அளவில் குறைந்த, வடிவில் குறைந்த, பெருமை பெற்ற, கோபம் கொண்ட. ஆன்சர் டி தான். சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற, சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட. கோபத்தில் சீர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சீரிய அப்படின்னா பெருமையுடைய அந்த மீனிங் கொண்ட வார்த்தை. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தாள், ஈன்றாள். ஈந்தாள்னா கொடுத்தாள், ஈன்றாள்னா பெற்றெடுத்தாள். ஆக்சுவலி ஏ தான் கரெக்டு. மற்றது என்னென்னு பார்க்கலாம். பெற்றெடுத்தாள் கொடுத்தாள், கேட்டாள் கொடுத்தாள், கண்டாள் கேட்டாள். ஆன்சர் கொடுத்தாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். குழந்தையை பெற்றெடுக்கிறதுலாம் சொல்லுவோம்ல, அந்த மீனிங். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி, உரி. சின்னறி வந்தால் என்ன மீனிங், பெரியறி வந்தால் என்ன மீனிங்? கழற்று, தூக்கு, சுழல், தூக்கு, சுழல், தூக்கு, கழற்று, தூக்கு. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. கழற்று, தூக்கு. அடுத்த கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. அருந்து, அருந்து. சின்னரு, பெரியரு. மீனிங் குடி, துண்டுப்பட்டு, குடி, மாற்று. அருந்துனா குடிக்கிற மீனிங். அருந்துனா அருந்து போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, துண்டுப்படுது, அதுதான் அந்த மீனிங். இங்கே மாறி மாறி சொல்லியிருக்காங்க. உன், துண்டுப்பட்டு, பருகு, செல். ஆன்சர் ஏதான் கரெக்டு. குடி, துண்டுப்பட்டு. அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு. நெறி, நெறி. சின்னறி வந்தால் என்ன மீனிங், பெரியறி வந்தால் என்ன மீனிங்? முரண்பாடு, வழி, பயன்பாடு, வழி, நெருக்குதல், வழி, வழி, நெருக்குதல். ஆன்சர் சி தான் சரி. நெருக்குதல், வழி. அடுத்த கொஸ்டின், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு, வெறு. வெறுப்பு, விருப்பு, அரவணை, ஆணை, விருப்பு, வெறுப்பு, அச்சம், வெறுப்பு. ஆன்சர் வெறு அப்படின்னா அச்சம், வெறுனா வெறுப்பு. அடுத்த கொஸ்டின், பொருள் வேறுபாடு. பொறித்தல், பொறித்தல். சின்னறி, பெரியறி. என்ன மீனிங் பார்க்கலாம். வறுத்தல், கல்லில் எழுத்து பொறித்தல். சமைத்தல், கல்லில் எழுத்து பொறித்தல். உண்ணல், கல் உடைத்தல். குடித்தல், கல் எறிதல். ஆன்சர் ஏ தான் சரி. பொறித்தல் அப்படின்னா வறுத்தல், பொறித்தல் அப்படின்னா கல்லில் எழுத்து பொறித்தல். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல், இரத்தல். கற்பித்தல், வழங்கல், மரணம், கொடுத்தல், கையேந்துதல், மரணம், மரணம், கையேந்துதல். இந்த இரத்தல் சின்னரா வந்துச்சுன்னா கையேந்துதல், இந்த இரத்தல் மரணம். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து பொருள் வேறுபாடு. இறங்கு, இறங்கு. சின்னரா வந்தால் என்ன மீனிங், பெருசு வந்தால் என்ன மீனிங் பார்க்கலாம். கருணை காட்டு, கீழே வா. கருணை, மேலே போ. கருணை செய், தூரப்போ. கருணை காட்டு, இங்கு வா. ஆன்சர் கருணை காட்டு, இந்த பெரியரா வந்துச்சுன்னா கீழே வா, இறங்கி வான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங். அடுத்து பொருள் வேறுபாடு.
பெரு பெரு, பெரிய செயல் மதிப்பு பெரு. சிறிய செயல் மதிப்பு பெரு. பெரிய செயல் பெருகுதல், பெரிய செயல் மதிப்பு கொடு. ஆன்சர் வந்து ஏதான் கரெக்ட். பெரு அப்படின்னா பெரிய செயல், பெரு அப்படின்னா மதிப்பு பெரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.